உண்மையாவே நாடகம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோரும் இந்நாட்டு மன்னரேங்கிற பாட்டை கேட்ட உடனே நான் மன்னனாவே மாறிட்டேன். ஆமா, அப்போ உங்க மந்திரி எங்க? ஓஹோ, புரியுது புரியுது. முத இந்த மன்னருக்கு மந்திரி யாருன்னு தெரிஞ்சாதான் நான் மந்திரிய சொல்லுவேன். நீங்க யாருமே சொல்ல வேணாம், அதை நான் சொல்றேன். இந்த 2 மன்னர்களுக்கும் யார் யார் மன்னராக இருக்க வேண்டும் என்பதை யாம் நெடுநாளைக்கு முன்பே தீர்மானித்து விட்டோம். அதாவது உலக புகழ் பெற்ற நமது ஆனந்த மன்னருக்கு அருமை மந்திரியாக அல்லியார் பதவி ஏற்க வேண்டும். தீர தீர சூர பராக்கிரம நமது குமர மன்னருக்கு அன்பு மந்திரியாக ராணி தேவியார் பதவி ஏற்க வேண்டும். அன்று வகையற்று வாடி கிடந்த மக்கள் இன்று மலர்ந்த வாழ்வோடு பூரித்து நிற்கும் ஆட்சியை பார். அன்று நீ அடிமைகள் என அலக்கடித்த அவர்கள் இன்று எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று கூறும் அளவிற்கு உதவிவிட்ட அவர்களின் அறிவாற்றலை பார். அன்று அவர்களை அலைப்படுத்திய நீயே இன்று அவர்களை அணுகி அபயம் கோர விடுக்கிறார்கள். என்ன இருந்தாலும் இது மானக்கேடு, வெட்கக்கேடு. இருந்து மட்டும் இந்த உலகத்திலே போய்விடும். இனி இந்த உலகத்தில் உழைப்பவர்களுக்குத்தான் இடம் உண்டு. உன் போன்ற உளுத்தர்களுக்கு இங்கு இடமில்லை. போ போ போ. பயப்படும்படியே ஒண்ணும் இல்லை, வெறும் பசுமை தான். அல்லி, சீக்கிரம் போய் ஏதாவது ஆகாரம் இதோ. எத்தனை நாளா பட்டினியோ தெரியும்.